Hello students, இன்னைக்கு class 10th Maths NCERT syllabus lesson number 1ல exercise number 1 வந்து பார்ப்போம். Consider the number 4 power n where n is a natural number. Check whether there is any value of n for which 4 power n ends with the digit 0. கொஷினை பார்க்கையில உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க 4 பவர் எண்ணை வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. 4 பவர் என் அப்படின்னு கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. என் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நேச்சுரல் நம்பர்னால் என்னது 1 2 3 எக்ஸட்ரா, இதுதான் நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரியும். அப்போ நான் 4 பவர் எண்ணுக்கு பதில் நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் 4ன்னு வரும். 4 பவர் 2 நான் சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும் 4 × 4 வந்து 16ன்னு வந்துடும். 4 பவர் 3 போட்டோம்னா என்ன வரும் 4 × 4 × 4 வரும். அப்போ 64 வரும். அப்போ 4 பவர் 4 போட்டோம்னா என்ன வரும் 4 × 4 × 4 × 4 போட்டோம்னா 256ன்னு வரும் இல்லையா. அடுத்தது நான் 4 பவர் 5ன்னு போட்டேன்னா என்ன வரும் 1024ன்னு வரும். இதில் ஏதாவது டிஜிட் வந்து என்ஸ் வித் 0 ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆகாது இல்லையா, கண்டிப்பாக ஆகாது. அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இங்கே பாருங்கள், அதான் எழுதியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர் n is equal to 1 2 3ன்னு எழுதிட்டு இந்த ஸ்டெப்பை அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ ஸ்மால் நம்பர் வித் யூனிட் டிஜிட் 0 இல்லையா. அப்போ யூனிட் டிஜிட் 0னாக்கா என்ன அர்த்தம், 10க்கு வந்து நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் 2 × 5ன்னு போட்டோம்னாக்கா 10ன்னு வந்துடும். அதுவே 20க்கு பார்த்தோம்னாக்கா 20 போட்டோம்னா அதுக்கு 20க்கு போட்டோம்னாக்கா 2 × 2 × 5ன்னு போடுவோம். 30க்கு போட்டோம்னா 2 × 3 × 5ன்னு எழுதுவோம். 40க்கு போட்டோம்னா இந்த மாதிரி எழுதுவோம். இப்போ இதில் காமன் ஃபேக்டர்னு வந்து என்னென்ன வந்திருக்குனாக்கா உங்களுக்கு வந்துட்டு என்ன வந்திருக்கு 2 வந்திருக்கு, அப்புறம் 5 வந்திருக்கு இல்லையா. அதான் காமன் ஃபேக்டராக வந்திருக்கு. அப்போ 4 பவர் n அப்படின்றத எப்படி எழுதலாம் 2 × 2ன்னு எழுதிக்கலாம், ஹோல் பவர் nன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 × 2 வந்து இப்படி எழுதலாமா 2 பவர் 2 ஹோல் பவர் nன்னு எழுதலாமா. அந்த 2 × 2 ஹோல் பவர் 2nன்னு சொல்லி இப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாமா. இப்போ அடுத்த ஸ்டெப் இப்படி எழுதணும். we know that the number ends with 0 must have 2ஆக இருக்கணும் இல்லைனா 5ஆக இருக்கணும். ஃபேக்டர் ஆஃப் ஃபேக்டர் வந்து இல்லையா. அப்போ தான் வந்து 0ல் வந்து எண்ட் ஆகும் இல்லை. ஸோ ஹியர் 5 is not a factor of 4 power n. 4 power nல வந்து ஃபேக்டர் 5ன்னு சொல்லிட்டு நமக்கு வரவே இல்லை இல்லையா. ஸோ இப்போ நம்ம அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி சொல்லி முடிச்சிடணும். therefore the value of 4 power n does not ends with the digit 0 for any natural number n. அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமான சம்மு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.